ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நியூ இயர் வருது இல்லையா, அதுக்கு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மக்கன் பேடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது. ஆர்காடு மக்கன் பேடா அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நான் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்து அதில் நம்ம பால் விட்டு காய்ச்சி ஆற விட்டு பால் விட்டு நம்ம பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இது தண்ணியில் பிசைகிறதோட இந்த மாதிரி பாலில் பிசைஞ்சு பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரிஜினலாக மக்கன் பேடா பார்த்திங்கன்னா மைதா மாவு, பேக்கிங் சோடா, டால்டா, தயிர் இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக எப்படி குலாப் ஜாமுன் மிக்ஸ்லேயே பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஸோ இப்போ பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் இதை இந்த மாதிரி கொஞ்சம் தளராக இருக்கணும். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாதீங்க. கொஞ்சம் தளராக பிசைஞ்சு இதை ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ½ அன் ஹவர் கழித்து நமக்கு சாஃப்டான டெக்ஸ்சரில் இந்த மாவு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சுகர் சிரப் பண்ணலாம். அடுத்தது ஒரு பெரிய அகண்ட வானலியில் சர்க்கரை நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கு 500 கிராம்ஸ், அதாவது 1/2 கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்கும். பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா 800 கிராம்ஸ் வரைக்கும் போட சொல்லுவாங்க. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இப்போ 1/2 கிலோ சர்க்கரைக்கு நம்ம 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டு அதை அடுப்பில் ஏற்றி நல்லா அந்த சர்க்கரை பாகு கரைய விடணும். இந்த மாதிரி கரைஞ்சி வந்தாவிட்டு இதில் இருக்கிற அழுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டுருங்க. கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா நுரைச்சிண்டு வரும் மேலே அழுக்கெல்லாம். இப்போ நீங்கள் ரீஃபைண்டு சுகர் நல்ல பிராண்டடாக வாங்கினீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு மேலே இந்த மாதிரி நுரை அழுக்கு தங்காது. இப்போ ரேஷன் சர்க்கரையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி மேலே இருக்கிற அழுக்கை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது மாதிரி பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா குங்குமப்பூ ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு ஃப்ளேவரும் கொஞ்சம் கலரும் கொடுக்கும். அதே மாதிரி ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்கு. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் தளன்னு கொதிக்கட்டும். கரெக்டாக ஒரு 8 to 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசுபிசுப்பு தன்மையோட ஒரு சக்கரை பாகு கிடைக்கும். இது கம்பி பதம்லாம் நம்ம பார்க்க தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி விரலில் எடுத்து தேய்ச்சி பார்த்திங்கன்னா வழவழன்னு ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் குலாப் ஜாமுனுக்கும் சரி மக்கன் பேடாக்கும் சரி கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுகர் சிரப் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது நம்ம மாவு இது பண்ண போகிறோம். மக்கன் பேடாக்கு உருட்டிக்க போகிறோம். கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, திராட்சை இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உள்ள ஃபில்லிங்க்காக. இப்போ இந்த மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. வாசனையாக இருக்கும் நமக்கு நெய் தடவி பண்ணுறதுனால. இப்போ உள்ளங்கையில் கொஞ்சம் நெய் தடவி ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து அதை நல்லா பால் மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு குழி பண்ணி நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, அதெல்லாம் உள்ளே வைக்க போகிறோம். வேலூர் பக்கத்தில் இருக்கிற ஆர்காட்டில் கோவிந்தசுவாமி செட்டியார் அப்படிங்கிறவர் ஆர்காடு நவாபோட ரொம்ப ஃப்ரெண்டாக. அவர் ஒரு தடவை வீட்டுக்கு போகிறச்சே நவாப் அவருடைய வீட்டில் இதை செஞ்சு கொடுத்தது ரொம்ப நல்லா பிடிச்சி போய் நானும் இந்த ஸ்வீட்டு கடையில் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு அப்போ தான் இந்த மக்கன் பேடாங்கிற ஸ்வீட்டு ரொம்ப ஃபேமஸாக ஆக ஆரம்பிச்சிது. நம்ம ஆர்காடு மக்கன் பேடா தாங்க இது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, அதே சமயம் கரையிற, வாயில் போட்டால் கரையிற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழி பண்ணி நம்ம ஃபில்லிங் வச்சுட்டு ஜஸ்ட் இதை லைட்டாக அமுக்கி விடணும், ஃப்ளாட் பண்ணி விடணும். நார்மல் குலாப் ஜாமுனுக்கும் இதுக்கும் அது ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போது இதை நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு பேட்சாக நம்ம எண்ணெயில் பொரிக்கணும். எண்ணெய் சூடு ரொம்ப கொதிக்க இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கணும், அதே சமயம் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. அப்போ தான் அது எல்லா பக்கமும் ஈவனாக வேக விட்டு நம்ம எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா அப்புறம் எடுத்த உடனே ப்ரௌன் ஆகிடும் மாவெல்லாம், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ சைஸ் எவ்வளோ அப்படியே டபுள் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம பொன்னிறமாக அதை நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போடணும்.
நம்ம பண்ணுறதுக்குள்ளே சுகர் சிரப் கொஞ்சம் சூடு ஆறி இருந்ததுன்னா லைட்டாக அதை வார்ம் பண்ணி திருப்பி நம்ம அதை சுட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 மணி நேரம் இதை சுகர் சிரப்பில் நல்லா ஊற வச்சுருங்க. இன்னமும் டபுள் ஆகும் அதோட சைஸு. அதளவுக்கு ஊறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் சிரப்லேருந்து வெளியில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இது சர்வ் பண்ணுறச்சே மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் தூவியும் கொடுக்கலாம். அது உங்களோட சௌரியம். ரொம்ப அருமையான, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஸ்வீட்டு. நீங்களும் இந்த நியூ இயருக்கு இதை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.